Hello guys, welcome to Bhuvi's Accounting Tweak. In the video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா basis of accounting. So accounting ஓட பேசிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். அது வந்து 3 டைப்ஸ்ல இருக்கு. என்னன்னு பாருங்க. cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. So 3 basis இருக்கு. cash basis அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா cash transaction மட்டும் ரெக்கார்ட் பண்றது தான் வந்துட்டு cash basis. accrual or mercantile basis அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ whether நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஆர் ரிசீவ் பண்ணலை, பே பண்ணியிருக்கோம் ஆர் பே பண்ணல, இந்த மாதிரி என்ட்ரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அக்ரூவல் ட்ரான்சாக்ஷனும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஷ் பேசிஸ் பற்றி பார்த்துக்கலாம். அண்டர் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட். In this basis, revenue is recognized when cash is received and expenses are recognized when cash is paid. Credit transactions are not recorded till cash is actually received or paid. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆனால் அல்லது அமௌண்ட் நம்ம பே பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கேஷ் ரெசிப்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கேஷ் ரெசிப்ட், இல்லை நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருந்தோன்னா அது கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ எந்த பேசிஸ்லாம் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி இன்கம் ரிசீவ்டு, ஏதாவது இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தால் ரெக்கார்ட் பண்ணுவோம். எனி எக்ஸ்பெண்டிச்சர் பெய்டு, நம்ம ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்து அதோட அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருந்தோம்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். எனி அசட் பர்ச்சேஸ்டு ஃபார் விச் கேஷ் இஸ் பெய்டு, ஏதாவது ஒரு அசட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்குண்டான அமௌண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் பே பண்ணியிருந்தோம்னா அதை எடுத்துப்போம். எனி லைபிலிட்டிஸ் பெய்ட் டியூரிங் தி, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த பே ஒருத்தர்கிட்ட நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ திருப்பி நம்ம அதை செலுத்தும் போது திருப்பி நம்ம பே பண்ணுறதப்ப கரெக்டாக இது வந்து பே பண்ணுறோம், நம்ம ஃப்யூச்சரில் இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இதை தான் வந்து கேஷ் பேசிஸில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கேஷ் பேசிஸ் வந்துட்டு எதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது சர்வீஸ் மட்டும் பண்ணுறவங்க மட்டும் இதை நம்ம எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல், காலேஜஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ்னால் பாருங்கள். அண்டர் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் த ரெவன்யூ வெதர் ரிசீவ்டு ஆர் நாட் பட் ஹேஸ் பீன் ஏர்ன்ட் ஆர் அக்யூர்ட் during the accounting period and expenses incurred whether paid or not are recorded. In other words, revenue is recognized when it is earned or accrued and expenses are recognized when these are incurred. அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணியிருந்தாலும் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், பண்ணலைனாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகணும், அது ரிசீவ் பண்ணியிருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், பண்ணாமல் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த இதாக இருந்தாலும் ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது ஸோ நமக்கு தெரியும் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அக்ரூவல் பேசிஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். எனி இன்கம் ஏர்ன்டு வெதர் ரிசீவ்ட் ஆர் நாட். இப்போ இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அதில் வந்து பார்ஷியலாக நம்ம சில இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுவோம். ஒன்று பாதி அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க, பாதி அமௌண்ட் வந்து சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு வெதர் பெய்ட் ஆர் நாட், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம், அது வந்து பாதி அமௌண்ட்டும் நம்ம பே பண்ணும்போது அது பே பண்ண அமௌண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுவோம், பே பண்ணாத அமௌண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். எனி அசட் பர்ச்சேஸ்ட் வெதர் கேஷ் இஸ் பெய்ட் ஆர் நாட், நம்ம ஒரு அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதோட அமௌண்ட்டை வந்து நம்ம அப்போவே பே பண்ணாலும் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம அதுக்கப்புறம் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 என்ட்ரியும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். லைபிலிட்டி அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பாதியாக அமௌண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பீரியடில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரியும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அக்ரூவல் பேசிஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ். இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் அக்ரூவல் பேசிஸோட காம்பினேஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்டர் மிக்ஸ்டு பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் போத் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ் ஆர் ஃபாலோடு. ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரெவன்யூ அண்ட் அசட்ஸ் ஆர் ஜென்ரலி ரெக்கார்டட் கேஷ் பேசிஸ். அதாவது நமக்கு வரக்கூடிய ரெவன்யூவும் அசட்டையும் வந்து கேஷ் பேசிஸில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. லைபிலிட்டிஸ் நமக்குடைய எக்ஸ்பென்சஸும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸும் லைபிலிட்டியும் வந்துட்டு அக்ரூவல் பேசிஸில் இவங்க என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹைப்ரிட் பேசிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்துருப்போம்.